சகோதரர்களே, அல்லாஹ் ரிஸ்க் அளிக்க நினைத்தால் அவன்கிட்ட கோடான கோடி வழிமுறைகள் இருக்குது. இப்போ சிலர்கள் துவா கேட்குற நேரம் எப்படி தருவானோ தெரியாதே அப்படின்னு யோசிக்கிறது. மேனேஜர்கிட்ட சொல்லுவானா, இல்லாட்டி பள்ளி இமாம்ட மனசில் போடுவானா, என்னத்துக்கு உனக்கு இந்த யோசனை எல்லாம் விளைவிச்சா? அல்லாஹ் நினைத்தால் யாருடைய தொடர்பு இல்லாமலும் தருவான். மரியமுக்கு கொடுத்து காட்டலையா அல்லாஹ்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்ததை குர்ஆன்ல அல்லாஹ் ஏன் சொல்லி காட்டுகின்றான்? எனக்கு ஏனும், எனக்கு என்ன ஏன் உன்னோட வீட்டுல நேரடியாக டிரெக்டாக உன்னோட ஃபர்ஸ்டுக்கே கொண்டாந்து போடவும் வேணும் எனக்கு விளைவிச்சா? அல்லாஹ் நினைத்தால் செய்வான். அப்போ சகோதரர்களை, நாம் பிரார்த்தனை செய்யும் போது ஒரு தேவை அல்லாட்ட கேட்கும்போது, அல்லாஹ் அந்த அவரிக்கார் அவர்கிட்ட சொல்லி இல்லாட்டி இவர்கிட்ட சொல்லின்னு நாங்கள் அல்லாஹ்க்கு புத்திமதி சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. தேவையை கேட்க வேண்டியதான், அல்லாஹ் தருவான். அல்லாஹ்வுக்கு அதற்கான வழிமுறைகள், கோடான கோடி வழிமுறைகள் இருக்கின்றது. சகோதரரை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஹதீஸில் நபி அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் சொல்லுவதாகவே, என் அடியான் என்னை எப்படி நினைப்பானோ நான் அப்படி நடந்து கொள்வேன். நீங்கள் அல்லாவை எப்படி நினைக்கிறீங்களோ அப்படித்தான் ரியாக்ஷன் வரப்போகுது இல்லைங்கச்சா? நீங்கள் தருவானா தரமாட்டானான்னு சந்தேகப்பட்டு கேட்டிங்கன்னா சந்தேகத்தில் தான் நடக்கும் விஷயம் இல்லைங்கச்சா? இல்லை, தருவான், அவனுக்கு முடியும், அவனால் ஏலும் இல்லைங்கச்சா? அந்த உறுதியில் தான் அல்லாஹு தாலா என்ன செய்ய போகிறான்? எங்களுடைய பிரார்த்தனைக்கு அதிக கவனம் செலுத்த போகிறான். அதனால தான் நபி சொன்னாங்க, துவா கேட்கும் போது அல்லாஹ் தருவான் என்ற 100க்கு 100 விதமான நம்பிக்கையில் கேளுங்க. ஒரு கடுகு அளவும் கூட தருவானோ மாட்டானோ தெரியாது அப்படின்னு சிந்தனை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.